ஓட்ஸ் வித் மல்டி கிரைன்ஸ் லட்டு. ஸோ தேவையான பொருள்லாம் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ பாசிப்பயிறு, பொட்டுக்கடலை, ஏலக்காய் 3, பாசிப்பருப்பு, நடக்கடலை, வேர்க்கடலை, கம்பு, கருப்பு எள், கொஞ்சம் பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பைண்டிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த கருப்பு திராட்சை உருண்டை பிடிக்கிறதுக்கு. அப்புறம் ஓட்ஸு பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். ஒன்ஸ் மாவு நல்லா ரெடியானதும் அதில் வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி ஓட்ஸ் தனியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். மற்ற எல்லாம் இதையும் ஒன்றா அரைச்சிட்டேன். ஸோ நம்ம நடக்கில் அதிகமாக சேர்த்தணுன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். ஸோ அப்போ வேர்க்கடலையை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்துனா நல்லாயிருக்கும். இப்போது இது கூட லட்டு பிடிக்கிறதுக்காக நெய் உருக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ வெள்ளைப்பாகு ரெடியாக இருக்குது. நெய் ஊற்றி இது நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ சத்தான லட்டு பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்து எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வெள்ளைப்பாகு வடிகட்டியாச்சு. கேமரா இது பிடிச்சிக்கோ. அப்படியே அம்மா ஆடாமல் பிடிக்கணும். ஸோ நல்லா சூடாக இருக்குங்க. பார்த்து கொஞ்சம் ஃபேனு கீழே வச்சு லட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா வரும். என் குட்டிமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா லட்டு எப்போ செஞ்சு தருவீங்க, நான் சாப்பிட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ டேஸ்ட்டுக்காக கொடுக்கணும். குட்டிமா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி